ஒரு பர்టిక్యులர் ஷார்ட் மட்டும் எடுத்து ஃபீட் பண்ணலாம். இது இந்த மாதிரி பண்ணினா இன்னும் பெட்டரா நமக்கு வந்து அப்படி கொடுக்காது. அதுதான் நான் சொன்னேன். இங்கே வந்து நம்ம மூளையை தான் யூஸ் பண்ணுமே தவிர, ஏன்னா அது அப்படி தான் அதை சர்வ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு சர்வ் பண்ணுற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்களே தவிர நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணலை. அதனால் அது நம்மளை வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணவே பண்ணாது. நம்மக்கிட்ட கற்றுக்க தான் செய்யுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணாது. இப்போ ChatGPT கூட சில இடங்களை கிரிட்டிசைஸ் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பான்னா, ஹவு டு இம்ப்ரெஸ் கேர்ள் அப்படி சொல்லி போடுவான். அது ஐடியா சொல்லும். ஒரு வேளை அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறது, ஐடியா சொல்லுங்கன்னா அது என்னன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கும். அவங்க ஒத்துக்கலைன்னா உங்களோட டீசெண்டாக உங்களுக்கு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட பிடிச்சிருக்குன்னு பொறுமையாக சொல்லுங்கள். அவங்க மேபி பிடிக்கலான்னு. 3வது அது என்ன சொல்லணும்னா, மேபி அவங்களுக்கு வேறு ஒரு லவ் கூட இருக்கலாம். அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லவ்வை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்களோ அவங்க லவ்வையும் மதிச்சுட்டு நீங்கள் இதை கிரிட்டிசைஸ் சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு ஏஐ அட்வைஸ் பண்ணுது மனுஷனுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை சிட்டி மாதிரி தான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தானே வெளில விடுவாங்க. பப்ளிக் விட்றப்போ எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுங்கிறதால இதில் நியூட் கண்டென்ட்ஸு, அடல்ட் கண்டென்ட்ஸு, வைலன்ஸு, பிளட்டு இது எல்லாமே இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஒரு வார் மாதிரி ஒரு மூவி பண்ண போகிறேன். ஆனால் அந்த வார் மூவி வந்து அதில் வயலேஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து எப்படி இது கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ரோம்ப்ஸு கொடுக்கணும். இல்லை அதால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவங்களோட டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரோம்ப்டை அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இதுவாக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணோன்னா அதனால தான் இதே மாதிரி எக்ஸாக்ட் இமேஜ் கொடுக்குறது. நம்ம என்ன பண்ணுவோம், நெட்லேருந்து ஒருத்தரோட இமேஜ் எடுத்து போட்டு எனக்கு இப்படி வேணும்னு கேட்போம், அவங்க அனுமதியே இல்லாமல். ஓகேவா? ஸோ அதனால் இது எக்ஸாக்டாக அந்த இமேஜ் மாதிரி தர முடியும், ஆனால் தராது. தந்தால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால. ஸோ இதை பைபாஸ் பண்ணி நம்ம அதை பண்ண முடியல. அதான் இப்போ ஹேக்கர்லாம் பைபாஸ் பண்ணி பண்ணுறவங்களாம் இருக்காங்களா, பண்ணால் அதுக்கான பிரச்சனையை கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா அதுக்கு இவங்ககிட்ட இதான் இதை டீட்டெயில் இருக்குது. நம்மளோட லொக்கேஷன்லேருந்து எல்லாமே தெரியும் அந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு. இப்போது நாளைக்கு இந்த மிட்ஜர்னி வந்து சர்வர் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் போகுது, 11 to 12 வந்து இது ஒர்க் ஆகாதுன்னா நமக்கு மெயில் வரும். ஸோ நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைலு, நம்மளோட GMT சொல்லுவாங்க, நம்மளோட டைம் ஆமாம் ஒர்க் ஆகாது. அதுமாதிரி நமக்கு இது சேட் பண்ணி நமக்கே இது கொடுக்கும் மெசேஜ். அந்த லெவலுக்கு இது அவங்க சர்வீஸ் டீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ நம்ம ப்ரோன் போட்ட எல்லா டேட்டாவும் க்ளவுடில் இருக்குது. நான் 1 வருஷமாக போட்டது கூட இதில் இருக்கும்.